எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமியின் குற்றச்சாட்டுகளை தான் மதிப்பது கிடையாது என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கனமழை பாதிப்புகள் குறித்து சென்னை கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சர் ஸ்டாலின் நேரில் சென்று ஆய்வு செய்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய அவர், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் கருத்தை தான் மதிப்பது கிடையாது என குறிப்பிட்டார். இதனைத் தொடர்ந்து பேசிய அவர், தொடர்ச்சியாக மழை பெய்து வருவதாகவும் மழை நின்றவுடன் தேங்கியிருக்கும் வெள்ள நீர் அகற்றப்படும் எனவும் கூறினார். மேலும் மழை வெள்ள பாதிப்புகள் குறித்து ஆய்வு செய்யவும் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ளவும் அமைச்சர்கள் சிவசங்கர் மற்றும் செந்தில் பாலாஜி ஆகியோரை அனுப்பி வைத்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். இன்னொன்னு அந்த கோடம்பாக்கம் ஒரு சில இடங்கள்ல தண்ணி இன்னும் மழை பெய்ஞ்சுன்னா அந்த தண்ணி போயிடும். விழுப்புரம் மக்களுக்கு என்ன சார், விழுப்புரம் கடலூர் மக்களுக்கு என்ன சார்? அதுக்கு தாங்க நேற்று பெஞ்சிட்டு இருக்கு, இன்னும் பெஞ்சிட்டு இருக்கு, அதனால நிக்கல. நம்ம அமைச்சர்கள் வந்து அங்கே இருக்காங்க ஏற்கனவே. இப்போ எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளம் இருக்கிறதுனால மின்துறை அமைச்சரையும் அனுப்பிச்சு வச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் போக்குவரத்து அமைச்சர் போயிருக்காரு. அப்புறம் அதிகாரிகள் சீனியர் அதிகாரிகள்லாம் இதை அனுப்பிச்சு வச்சிருக்கோம். எதிர்க்கட்சி தலைவரோட நேச்சர் குற்றச்சாட்டு எப்படி பாக்குறீங்க சார்? அவர் குற்றச்சாட்டு மதிக்கிறது இல்லை, மேலே போகிறது இல்லை.